இன்ட்ரெஸ்ட் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இன்ட்ரெஸ்டிங் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் ஆன் ஹியூமன் பிஹேவியர், ஸ்பெஷலி ஆன் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப். அதாவது மனிதர்களை பற்றி சுவாரஸ்யமான உளவியல் உண்மைகள், குறிப்பாக காதல் மற்றும் உறவுகளில். இதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதே மாதிரியான வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் வந்திருக்கு. ஸோ பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யாராவது ஒரு நபரை நீங்கள் தொடர்ந்து 20 நிமிடங்கள் தொட்டுக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் நீங்கள் உங்களை அறியாமல் அவரை நம்ப ஆரம்பித்து விடுவீர்கள். யாராவது வெகு நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு குறுஞ்செய்திகள் அனுப்புகிறார்கள் அல்லது உங்களை தொடர்பு கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் உங்களிடம் ஏதோ கேட்க விரும்புகிறார்கள் என்று அர்த்தம். உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடலை அலாம் டியூனாக உங்கள் கடிகாரத்தில் வைக்காதீர்கள். கூடிய விரைவிலேயே அந்த பாடல் உங்களுக்கு பிடிக்காமல் போய் நீங்கள் அதை வெறுக்க தொடங்கி விடுவீர்கள். சில சமயம் உங்களை மிகவும் பிடித்தவர்கள் காரணமே இல்லாமல் உங்களை கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாதது போல் இருந்தால் உண்மையில் அவர்கள் உங்களை அதீதமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். பெரும்பாலும் ஆண்கள்தான் அதிகமாக இவ்வாறு நடந்து கொள்வார்கள். நீங்கள் பிறருடன் தொழில் ரீதியான உடன்படிக்கைகளை பற்றி பேசும்பொழுது அந்த வாய்ப்பை அவர்கள் உங்களுக்கு கொடுத்தால் அதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று பேசாமல் அவர்களுக்கு அதனால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி அதிகம் எடுத்து சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் முயற்சி வெற்றியடையும். ஒரு விஷயத்தின் முழுமை தன்மையை பற்றி அறியும் முன்பே அதன் முழு பரிமாணத்தையும் காணும் முன்பே அந்த செயலில் துணிந்து இறங்குவதற்கு பெயர்தான் அதீத நம்பிக்கை. உங்களது உண்மையான வாழ்க்கை இலக்குகள் என்னவென்று ஒருபோதும் யாரிடமும் வெளியே சொல்லாதீர்கள். அப்படி சொன்னால் அவை நடக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என உளவியல் நிபுணர்களும் ஆன்மீகவாதிகளும் அறிவுறுத்துகிறார்கள். எப்பொழுதும் உங்களுக்கு வலிகளை மட்டுமே கொடுத்த நபர்களை நினைத்து அழாதீர்கள். உன்னை விட சிறந்த ஒரு நபரை நான் அடையாளம் கண்டு கொள்ள எனக்கு நீ வாய்ப்பளித்ததற்கு நன்றி என்று சொல்லிவிட்டு புன்னகையுடன் அந்த நபர்களை கடந்து வந்து விடுங்கள். ஒரு சிறுவன் எப்பொழுது ஆணாக மாறுகிறான் என்று தெரியுமா? உண்மையில் தங்களை யாருமே கண்டுகொள்வதில்லை அல்லது தங்கள் மீது யாருமே அக்கறை காட்டுவதில்லை என்று உணரும் தருணத்தில்தான் ஒரு சிறுவன் ஆணாக மாறுகிறான். பொதுவாக ஆண்கள்தான் காதல் விஷயத்தில் முதல் அடியை எடுத்து வைப்பார்கள். ஆனால் ஒருவேளை ஒரு பெண் அந்த முதல் அடியை எடுத்து வைக்கிறாள் என்றால் அவளை விட அதிகமாக அந்த ஆணை வேறு யாராலும் காதலித்து விடவே முடியாது. எந்த ஒரு விஷயம், செயல் அல்லது வேலையிலிருந்து ஒரு ஆணுக்கு பணம் வருகிறதோ அந்த செயல் அல்லது வேலைக்கு அவன் அடிமையாகி விடுகிறான் என்று கருத்து கணிப்புகளும் ஆராய்ச்சிகளும் குறிப்பிடுகின்றன. உங்களை யாருக்காவது மிகவும் பிடித்திருக்கிறது என்பதை உங்கள் மனம் உணரும் பொழுது உங்கள் மனதின் சிறு பகுதியாவது அந்த நபரை பதிலுக்கு விரும்ப தொடங்கிவிடும் என்று உளவியல் ஆராய்ச்சிகள் குறிப்பிடுகின்றன. ஒரு ஆணிற்கு ஒரு பெண்ணின் மீது அன்பும் அக்கறையும் ஏற்படும் பொழுது ஒரு கட்டத்தில் அவனை அறியாமலேயே அவன் அவள் மீது உரிமை கொண்டாட தொடங்கிவிடுவான். பொதுவாக சாதாரண மனிதர்களால் ஒரே சமயத்தில் 3-4 விஷயங்கள் வரைதான் நினைவில் வைத்து கொள்ள முடியுமாம். காதல் என்பது சூரிய உதயத்தில் தொடங்கி சூரியன் மறையும் பொழுது மறைந்து விடுவதல்ல. நீங்கள் எதிர்பாராத சமயத்தில் காதல் தோன்றும். பெரும்பாலானவர்களுக்கு எந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு காதல் மிகவும் தேவைப்படுகிறதோ அப்பொழுது காணாமல் போய்விடும். அகலமான மோவாய் அதாவது தாடையை கொண்டுள்ள ஆண்களை பெரும்பாலான பெண்களுக்கு மிகவும் பிடிக்குமாம். உங்களுக்கு நெருக்கமாயிருந்த ஒரு உறவை பிரிவதென்பது மிகவும் கடினமான வலி தரக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் உங்களை பிடிக்காத ஒருவரை, உங்களை விட்டு விலகி இருக்க விரும்பும் ஒருவரை உங்களுடன் சேர்ந்திருக்கும்படி நீங்கள் கெஞ்சினால்
அது இன்னும் வலியை தரக்கூடியது, இன்னும் கடினமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சிவப்பு நிறம் பலத்தையும் அதிகாரத்தையும் வெப்பத்தையும் அதிகமாக்கும் தன்மையும் சக்தியும் வாய்ந்தது. ஒருவரை பார்த்த 7 நொடிகளுக்குள் அவர் எப்படிப்பட்டவர் என்ற அபிப்பிராயத்தை மனிதர்கள் தங்களுக்குள் உருவாக்கிக் கொள்கிறார்கள். ஒரு அட்டவணையின் முதல் விஷயமும் கடைசி விஷயமும் பெரும்பாலும் உங்களுக்கு நினைவில் இருக்கும். ஆண்கள் அதிகபட்சம் 3 நாட்களுக்குள் ஒரு பெண்ணின் மீது காதல் வயப்பட்டு விடுகிறார்கள். ஆனால் ஒரு பெண்ணிற்கு அவன் மீது அதே விதமான உணர்வு வர குறைந்தபட்சம் 13 நாட்களாவது ஆகின்றன. உங்களிடம் மிக கடுமையாக நடந்து கொள்ளும் தாழ்வு மனப்பான்மை கொண்ட நபர்களிடமிருந்தும் உங்களுக்காக நேரம் ஒதுக்காத மனிதர்களிடமிருந்தும் எப்பொழுதும் விலகியே இருங்கள். உங்கள் மீது குப்பைகளையும் மண்ணையும் அழுக்கையும் வாரி வீசும் எதிரிகள் அவர்கள் உங்கள் மீது வீசி எறிந்த குப்பைகளிலிருந்து மிக அழகான பூக்கள் பூத்து குலுங்கும் போது அதிர்ச்சியில் குழம்பி போய் பைத்தியமாகி விடுவார்கள். அதனால் அவர்களை பற்றி ஒருபோதும் கவலைப்படாதீர்கள். மிக அழகாக இருக்கும் ஆண்களுக்கு பெரும்பாலும் திருமண உறவு சரியாக அமைவதில்லையாம். பணத்தை மட்டுமே எப்பொழுதும் மிக பெரிதாக நினைப்பவர்களிடம் நீங்கள் ஒருபோதும் நேர்மையை எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் உங்களது பழைய ஞாபகங்களை நினைவுபடுத்தி பார்க்க விரும்பும் போது அல்லது முயற்சி செய்யும் போது உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியாதவர்களுக்கு நீங்கள் உதவுவதை விட மிக சிறந்த மேலான ஒரு விஷயம் உங்களை உயர்த்தியவர்களுக்கு நீங்கள் நன்றியுடன் இருப்பதுதான். எப்பொழுதும் அனைத்து சூழ்நிலைகளிலும் நம்பிக்கையுடன் இருங்கள். பல சமயங்களில் வாழ்க்கையின் மிக கடினமான பகுதிகளை நீங்கள் கடந்து வந்த பிறகுதான் உங்களால் அதன் மிக அழகான பகுதியை காணவும் அனுபவிக்கவும் முடியும். சில சமயங்களில் ஒருவர் மீது அளவிற்கு மீறிய அன்பும் சார்பு தன்மையும் இருக்கும்போது முட்டாள்தனமான காரணங்களுக்காக கூட அவர்களை கோபித்துக் கொள்வார்கள். ஒரு நபரை பிரிவதென்பது உங்களுக்கு மிகவும் வலியை தரக்கூடிய ஒன்றுதான். ஆனால் உங்களை மதிக்காத, உங்கள் இருப்பை பாராட்டாத ஒரு உறவிலிருந்து பிரிவதென்பது உங்களுக்கு லாபம்தானே தவிர ஒருபோதும் நஷ்டமில்லை. உங்கள் மீது அக்கறையுடன் இருப்பவர்கள் மீது நீங்களும் அக்கறையுடன் இருப்பதே நீங்கள் அவர்களுக்கு காட்டும் மிகப்பெரிய மரியாதையாகும். உலகிலேயே மிகவும் மோசமான மனிதர்கள் யார் தெரியுமா? உங்களுக்கு நேர்ந்த கடினமான விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு மீண்டும் உங்களை அதே போன்ற ஒரு கடினமான சூழ்நிலைக்கே தள்ளுபவர்கள்தான். அத்தகைய நபர்களிடமிருந்து உடனே விலகிவிடுங்கள். தங்களுக்கு நல்லது செய்த பெற்றோரை அவமதிக்கும் மனிதர்களுக்கு ஒரு நாள் அவர்களது குழந்தைகள் அதையே திருப்பி செய்வதை அனுபவிக்கும் நிலைமை ஏற்படும். உங்களை வளர்த்துவிட்டவர்களை நீங்கள் கைவிடுவதென்பது ஒரு மரத்தின் வேர்களை அடியோடு வெட்டிவிட்டு அது காய்த்து குலுங்க வேண்டுமென்று நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு சமமானது. சில சமயங்களில் நீங்கள் கடந்து வந்துவிட்ட பாலத்தை முற்றிலுமாக உடைத்தோ அல்லது எரித்தோ விட வேண்டியது மிகவும் அவசியம்தான். அப்பொழுதுதான் நீங்கள் மீண்டும் அங்கேயே திரும்பி செல்ல மாட்டீர்கள். ஒருவரது சுய எல்லைகளை மதிக்க தெரிந்து அதற்குள் நாம் அத்துமீறாமல் அவர்கள் மீது செலுத்தும் அன்புதான் உண்மையான அன்பாகும். எப்பொழுதும் மிகச்சிறிய குறைகளுக்காக, பலவீனங்களுக்காக அல்லது திறமையின்மைக்காக ஒரு உறவை விட்டுவிடாதீர்கள். இந்த உலகத்தில் யாருமே குறையே இல்லாதவர்கள் அல்ல. இறுதியில் குறைகளற்றவர்களாய் இருப்பதை விட அன்பானவர்களாய் இருப்பதே மிகவும் முக்கியம். இந்த உலகத்திற்கு சேவை செய்வதற்காக உங்களது பெற்றோர்களை கவனிக்காமல் விட்டுவிடாதீர்கள். ஏனென்றால் இந்த உலகம் அவர்களிடமிருந்துதான் தொடங்குகிறது.
ஒருவர் இறந்த பிறகு இந்த உலகம் எவ்வளவு சீக்கிரமாக அந்த நபரை மறந்து விடுகிறது என்பதை நன்றாக ஆழமாக நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் என்றால் ஒருபோதும் மற்றவர்களுக்கு உங்களை பிடித்திருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்க மாட்டீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாயிருப்பதற்கு நீங்கள் பணக்காரர்களாகும் வரை காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் மகிழ்ச்சி என்பது இலவசமாக அனைவருக்கும் கிடைக்கக்கூடியது. எல்லாவற்றிலும் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடித்து கொண்டே இருந்து எதையுமே பாராட்டாமல் நன்றியுணர்வோடு இல்லாமல் இருப்பவர்கள் உங்களை சுற்றி இருக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். உணர்வு ரீதியாக நாம் யாரிடம் மிக நெருக்கமாக உணர்கிறோமோ அவர்கள் அருகில் இருக்கும்போதுதான் கூச்சப்படாமல் அடிக்கடி கொட்டாவி விட தோன்றுமாம். பல மனிதர்கள் தாங்கள் மகிழ்ச்சியாயிருப்பதற்கே மிகவும் பயப்படுவார்கள். தாங்கள் மகிழ்ச்சியாயிருந்தால் உடனே ஏதாவது கெட்டது நடந்துவிடும் என்று பயப்படுவார்கள். இதற்கு செரோஃபோபியா என்று பெயர். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதேனும் ஒரு மாற்று திட்டம் இருந்தால் பெரும்பாலும் உங்களது முதல் திட்டத்தையே மீண்டும் முயற்சி செய்யும் பொழுது அதுவே வெற்றியடைந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஏனெனில் அந்த விஷயத்தில் நீங்கள் முதல் முறை அடைந்த தோல்வி இப்பொழுது ஒரு பாடமாகவும் ஊக்குவிப்புமாகவும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தின் அல்லது உறவின் ஆரம்பத்தையும் முடிவையும் உங்களால் நினைவில் வைத்திருக்க முடியும். நடுவில் நடந்தவைதான் மறந்து போய்விடும். ஒருவர் எப்பொழுதும் எதிர்மறையாகவே யோசித்து கொண்டிருப்பதற்கு அவரின் உடலில் இருக்கும் ஜீன்களுக்கும் பெரும் பங்கிருக்கிறதாம். நீங்கள் எந்த வகையான இசையை கேட்கிறீர்கள் என்பதை பொறுத்து நீங்கள் எப்படி இந்த உலகத்தை உணர்கிறீர்கள், புரிந்து கொள்கிறீர்கள் என்பதும் அமையும். நாம் பெரியவர்களான பிறகு கேட்ட இசையை விட நமது டீனேஜ் காலகட்டத்தில் கேட்ட இசையோடுதான் நமது மூளை அதிகம் பிணைந்து விடுகிறதாம். ஒரு விஷயத்தை விட்டு விடுவது அல்லது கடந்து சென்று விடுவது என்பது என்றைக்கோ அல்லது எப்போதோ செய்யக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. தினமும் திரும்ப திரும்ப நீங்கள் செய்தாக வேண்டிய ஒரு செயலாகும். நீங்கள் எவ்வளவுதான் பொறுமைசாலியாகவும் நல்லவராகவும் இருந்தாலும் உங்களை பிறர் எப்படி நடத்துகிறார்களோ அப்படியே அவர்களிடமும் நீங்கள் நடந்து கொள்ள உங்கள் மனம் பழகிவிடும். ஒரு ஆண் ஒரே சமயத்தில் 2 பெண்களுடன் உறவில் இருக்கிறான் என்றால் தன்னை விட மிக குறைவான சுய விழிப்பு நிலையிலும் சுய நம்பிக்கை இல்லாமலும் இருக்கும் பெண்ணிடம்தான் தன்னை உயர்ந்தவனாகவும் நம்பிக்கையுடையவனாகவும் உணர்வான். ஆனால் அந்த உறவு அவனது கடினமான காலகட்டங்களில் அவனுக்கு உதவாது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சால் மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சைக்காலஜி ரிலேட்டடான வீடியோஸ் மற்றும் மோட்டிவேஷன் வீடியோஸ், அதுக்கப்புறமா ஃபேஷன், லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில் வீடியோஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் கர்மா ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கண்டினியூஸாக நான் போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதே மாதிரி நான் எழுதின புக்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், புக்ஸ் வாங்கணும் அப்படின்னா feedback@selindra@gmail.com அப்படின்னு இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த இமெயில் ஐடிக்கு மறக்காமல் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர்.